السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இப்படி குறிப்பிடுகிறான், வலவ்னாஹும் பில் ஹஸனாத்தி வஸ்ஸய்யிஆத்தி லஅல்லஹும் யர்ஜூன். நாம் அவர்களை நல்லதை கொண்டும் சில அசௌகரியங்களை கொண்டும் நாம் அவர்களை சோதிப்போம், அவர்கள் எங்கள் பக்கம் மீளுவதற்காக என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். துனியாவுடைய வாழ்க்கை என்பது அது சோதனையோட கலந்தது. அதுல சந்தோஷம் இருக்கும், துக்கம் இருக்கும், கவலை இருக்கும், வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் துனியாவுடைய வாழ்க்கை. வெற்றியாகவே இருக்காது, தோல்வியாகவே இருக்காது. அது ஒரு ECG ரிப்போர்ட்டை போல, ஒரு மேடு பள்ளத்தை போல, அலைகள் வாரது போல அது வந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் தானா எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு சுன்னத்தான். அதுல நபிமார்களும் விதிவிலக்கல்ல, அதுல பாவிகளும் விதிவிலக்கல்ல. ரெண்டு கூட்டத்தாரையும் அல்லாஹ் தஆலா அப்படிதான் வச்சிருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படியெல்லாம் சோதித்தானோ அதே போல ஃபிரௌனையும் அல்லாஹ் தஆலா சோதிச்சான். ஆனா ஃபிரௌன் சோதனையில தோல்வி அடைந்தார், மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அடைந்தார். இதுதான் அதுக்குள்ள வித்தியாசம். நல்லவர்களுக்கு சோதனை வரும் பொழுது நல்ல முறையில் அணுகுவார்கள், தீயவர்களுக்கு சோதனை வரும் பொழுது தீய முறைகளை கையாள்வார்கள். அங்கதான் வெற்றி தோல்வி உண்டாகிறது. நல்லவர்கள் அதை ஒரு நல்லதாக எடுத்துக்கொள்வார்கள், தீயவர்கள் அந்த எரியில நெருப்பில் எண்ணெய் ஊத்துற மாதிரி ஒரு ஹராத்துக்கு 10 ஹராத்து செய்வார்கள். அங்கு அல்லாஹ்வுடைய சோதனைக்கு மேலும் மேலும் ஆளாகுவதுண்டு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த அடிப்படையில தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை வச்சிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்த ஒரு மாபெரும் சிறப்பு அம்சம் ஒன்றுதான், மனிதர்களுடைய கஷ்டத்துல அவர்கள் பூர்த்தியாக பங்காளியாக மாறியிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய ஆக சிறப்பான தன்மையா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விவரிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் அவர்கள் விவரித்திருக்கிறார்கள். இன்னக லதஸிர் ரஹம் வதஹ்மில் கல் வதுக்ஸிபுல் மஅதூம் வதுஈனு அலா நவாபில் ஹக். நபித்துவம் கிடைத்த உடனே அவர்களை வர்ணித்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய 40 வருட வாழ்க்கையின் சாரம்சத்தை, இனபந்துகளை நேசித்து நடக்கிறீங்க, கஷ்டமானவர்களுக்கு நீங்க அவர்களுடைய கஷ்டத்தை போக்கி வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க, இல்லாத யத்தீம்கள் அனாதைகளுக்காக நீங்க முயற்சி எடுக்கிறீங்க, திடீர் அபாயம் வரக்கூடியவர்களுக்கு நீங்க இந்த தயக்கம் இல்லாம உதவி களம் இறங்குறீங்க என்பதுதான் நபி அவர்களுடைய அந்த வர்ணனையாக ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பணம் அல்ல தேவை, உள்ளம் தேவை. உள்ளம் இருந்தால் பணம் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்ப்பான். மனிதனுக்கு அந்த உள்ளத்தில் ஒரு கவலை தேவை. இதனால்தான் மன் நஃபஸ் அம் முஃமினின் குர்பத்தன் நஃபஸ் அல்லாஹு மின் குர்பி யௌமில் கியாமா. யார் ஒரு மூமினுடைய கஷ்டத்துல ஆ என்ற ஒரு வார்த்தையை மொழிவாரோ அல்லாஹ் கியாமத்துடைய கஷ்டத்தை அவருக்கு நீக்கி வைப்பார். அந்த அடிப்படையில சஹாபாக்களுக்கு இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா, நாங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துவதுண்டு, சிரிப்பதையும் அழுவதையும் மார்க்கமாக்கி தந்திருக்கக்கூடிய மார்க்கம் தான் எங்கட மார்க்கம். எவ்வளவு சிரிக்க வேண்டும், எப்படி சிரிக்க வேண்டும், எங்கு சிரிக்க வேண்டும், எங்கு சிரிக்க கூடாது, எங்கு அழுக வேண்டும், எங்கு அழுக கூடாது என்பதை எமக்கு கற்றுத் தந்திருக்கு. இதை விட வேற என்ன இருக்குது மேலான சகோதரர்களே? எங்களோட தீன இந்த வடிவத்தில் நாங்க எடுத்துக்கொண்டாலே போதுமாக இருக்கும். சந்தோஷம் எப்படி இருக்க வேண்டும், அது சந்தோஷமான நாளாக இருந்தாலும் அந்த சந்தோஷமான நாளை எப்படி ஒரு மனிதன் கழிக்க வேண்டும், அந்த துக்கமாக இருந்தாலும் அந்த துக்கத்தை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும், இது ரெண்டையும் எங்களோட மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. எல்லாம் மீறி போகக்கூடாது. நிலைமைகள் வரும்,
இந்த ஒரு வார்த்தையை எப்பொழுதும் நினைவைத்துக் கொள்ளுங்க. நிலைமைகள் வரும், நிலைமைகளுக்கேற்ப வாழ்வதல்ல, நிலைமைகள் வரும் பொழுது கட்டளைகளை கவனித்து செயல்படுவது. நிலைமைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். இன்றொரு நிலைக்கு நாளைக்கு ஒரு நிலைமை, இன்றைக்கு ஒரு கஷ்டம், நாளைக்கு ஒரு சந்தோஷம், இது வாழ்வு இருக்கவே செய்யும். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய கட்டளை என்ன? ஒரு சஹாபி ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள், அவர்கிட்ட கேட்டாங்க ஒருவர், நீங்க சாப்பிட்டுட்டு உங்களோட கைய எப்படி என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாங்க, சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு எவ்வளவு வசதி எப்படி இருந்துச்சு, நாங்க கை துடைக்கிறதுக்கு, கை துடைக்கிற அளவுக்கு எங்களுக்கு சாப்பாடு இருக்குல்ல, அப்படிதான் எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சாலும் எங்களுக்கு ஒரு புடவத்துண்டு இருக்காது அது துடைக்கிறதுக்கு, நாங்க எங்களோட கால் பாதத்துல எங்களோட கைகளை துடைச்சுக்கொள்வோம் சொன்னோம். ஒரு காரை தொழுவிக்கிறார், அவருடைய பேக் சைடு அப்படி நேக்கடாக இருக்குது. ஒரு பெண்மணி சொன்னாங்க, உஸ்துர் இஸ்தகாரிக்கும், உங்களோட காரியுடைய அந்த பின்னுக்கு ஒரு சின்ன ஒரு கப் புடவை ஒன்று போட்டுருந்தாலும் அதை மறைச்சு தொழுவிக்க வேண்டும் சொன்னாங்க. நபி அவர்களுக்கு ஒரு தங்கடமான காலம் வந்தது. 3 வருஷம் மக்கால சாப்பாடு இல்லாம அப்படி தடுத்து வைத்தார்கள். அந்த நபி அவர்கள் சஹாபாக்கள் பட்ட கஷ்டம் மிக சோதனையான ஒரு காலமாக இருந்தது. அதனால கண்ணியமானவர்களே, எந்த ஒரு நிலைமை வந்தாலும், சுனாமி வந்த நேரத்தில் நாம யோசிச்சது என்ன தெரியுமா? சஹாபாக்களுக்கு இப்படி ஒன்று நடந்திருக்குதா என்னதான் யோசிச்சோம். சுனாமி வந்த நேரத்தில் 37,000 மக்கள்ல 17,000 முஸ்லிம்கள் மௌத்தாகினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்தை நசீபாக்குவானா. கண்ணியமானவர்களே, அந்த 17,000 மௌத்தாகின நேரத்தில் நாம் அந்த கணிப்பெடுத்து பார்த்தா, சிரியால உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஏற்பட்ட ஒரு பரவலான நோயின் காரணத்தினால 17,000 சஹாபாக்கள், அவர்கள் தாபீன்கள் எல்லாரும் சேர்ந்து மௌத்தாகி ஷஹீதானார்கள். அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய வரலாறுல மனிதர்களுக்கு படிப்பினைக்கு முன்மாதிரியான பல நிகழ்வுகளை வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நான் இப்பொழுது திலாவத் செய்த குர்ஆனுடைய ஆயத்து இருக்குது, சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பம். சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா முத்தகீன்களை பற்றி சொல்கிறார். யார் முத்தகீன் சொல்லும் பொழுது 3 விடயத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமுனஸ் ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்வார்கள், 2வது தொழுகையில் நிலைநாட்டுவார்கள், நாம் வழங்கியதிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பார்கள். அல்லாஹ் தஆலா ஈமானுக்கு பிறகு தொழுகையையும் செலவழிப்பதையும் இணைத்திருக்கிறான். அதையும் வெறுமனே தொழுகையை மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டான். அல்லாஹ் தஆலா அங்கு செலவழிப்பது மட்டும் சொல்லியிருக்கிறான். தொழுகையை சொல்வதை கொண்டு உடம்பால நடக்கூடிய வணக்கத்தையும், அங்கு அல்லாஹ் தந்ததை செலவழிப்பதை கொண்டு பணத்தால் நடக்கும் விவாதத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். இது 2 தான் இங்கு பயான் செய்யப்பட்டிருக்கிறது. இது 2ஐயும் ஒரு மனிதன் நிறைவேற்றினால்தான் மற்ற சூறாக்கள்ல ஆயத்துகள்ல ஈமான் வரக்கூடிய நேரத்தில் அமல்களை அல்லாஹ் தஆலா சொல்வதுண்டு. அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வரும், வல்லஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வரும். ஆனா இங்க அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஈமானுக்கு பிறகு தொழுகையையும், அப்ப கடமையான வணக்கங்கள்ல ஒன்றையும் அல்லாஹ் தஆலா பயான் செஞ்சுட்டு பொதுவாக செலவழிப்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஆக முக்கியமான ஒன்று அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நாங்க தந்ததிலிருந்து நீங்க செலவழிக்கிறீங்க. எப்பயுமே ஒன்றை செஞ்சுட்டு நான் இருந்து செஞ்சேன்னு நினைக்காதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்ததுல இருந்து செலவழிங்க. அதை நீங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸ் எடுக்க வேண்டிய தேவை வந்தது. பைத்துல் முகத்தஸ் எடுக்க வேண்டிய தேவை வந்த நேரத்தில் ஒரு எக்ஸ்டென்ஷன் உண்டு செய்ய வேண்டிய கட்டம் வந்த நேரம், அந்த அந்த பொருளை, அந்த காணியை விற்கிறவர்கள் நாளுக்கு நாள் அந்த விலையை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டே போனார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மார்க்கெட் வேல்யூவுக்கு ஒத்ததாக இவர்கள் கோட் பண்ணக்கூடிய இந்த பிரைஸ் இல்லை என்பதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை விலை கொண்டார்கள். இதை மார்க்கெட் பிரைஸை விடவும் கூடுதலாக இவர்கள் இந்த ஒரு விலையை சொல்றார்கள் என்று கொஞ்சம் தயங்கினார்கள். அப்ப அல்லாஹு தஆலா
சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி இறக்குறார். ஓ சுலைமானே, நீங்க உங்களோட பணத்தால கொடுக்கறதுன்னா கொடுக்க வேணாம், நாங்க தந்ததிலிருந்து கொடுக்கறதுன்னா அவர் என்ன கோட் பண்றாரோ அதை கொடுத்துட்டு நீங்க எடுக்கணும் சொன்னார். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹுக்கு இடையில ஒரு சின்ன தகராறு ஏற்பட்டது. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள் அப்பாஸை பார்த்து, நீங்க இந்த காணியை மஸ்ஜிதுக்கு தரணும்னு சொன்னார்கள். அப்பாஸ் சொன்னாங்க, நான் எந்த காரணத்தை கொண்டு ஏண்ட காணியை மஸ்ஜிதுக்கு தர மாட்டேன். ரெண்டு பேருக்கும் இடையில இவர் அமீர் கலீஃபா, இன்றைக்கு டிக்டேட்டர்ஷிப்னா உடனே புல்டோசரை வந்து போட்டு எடுத்துட்டு கம்பல்ஷன் எடு இல்லாட்டி எடுக்காம இருன்னு சொல்லி விட்டுருவாங்க. இல்லை, அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ரெண்டு பேரும் ஜட்ஜ் இடத்துல போகலாம். ஜட்ஜ் இடத்துல போனோன்னே ரெண்டு பேருடையும் விசாரிச்சதுக்கு பிறகு ஜட்ஜ் சொன்னாரு, உமர் அவர்களே, உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்பாஸுடைய காணி எடுக்க. நீங்க மஸ்ஜிதுக்கு தான் எடுக்கலாம், ஆனா உன்னத்தோட காணியில கையை போடுறதுக்கு நீங்க ஹலீஃபாவாக இருந்தாலும் உங்களுக்கு இஸ்லாம் எந்த ரைட்ஸையும் தர மாட்டார். கேட்டாங்க, என்ன ஆதாரம் கேட்டார். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த காதி அவர்கள் அநேகமாக உபய் இப்னு கஅபாக இருக்கும் அவர்கள் அங்கு சொல்லி காண்பித்தார்கள். சொல்லிட்டு சொன்னார்கள், இந்த பாருங்க உமரே, உங்களுக்கு இதை எடுக்க முடியாது. அப்பாஸ் சொன்னார்கள், உமர், எனக்கு தேவைப்பட்டது இந்த நீதம் தான், இந்த இஸ்லாமிய சட்டம் தான், இதோ நான் இதை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, கொடுப்பது என்பது அது அல்லாஹ் மனிதனுக்கு உள்ளத்துல தாரது தான். அல்லாஹ் யாருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தா அது ஒரு பெரிய பாக்கியம் என்று தான் கருத வேண்டும். கொடுக்கிறது இருக்குதே, அது குர்ஆன் என்ன சொல்லுறதுன்னு சொன்னா, நீங்க செலவழிங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான். எப்படி சம்பாதிக்கிறது? பொதுவாக the difference between Muslims and others, மற்றவர்களுடைய கவனத்தில் என்ன இருக்கும்னா செலவழிச்சா பணம் குறையும். முஸ்லிம்களோட சிந்தனை என்னன்னா செலவழிச்சா பணம் அதிகரிக்கும். இதுதான் வித்தியாசம். செலவழிக்கிறது பணம் அதிகமாகிறதுக்கு, ஜகாத் என்றதே நுமு, அது வளர்ச்சி அடைகிறது, சுத்தமாகிறது என்ற இந்த கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது. அதனால அல்லாஹ் தஆலா உடைய இந்த தீனுக்காக ஒரு மனிதன் செலவழிக்கிறது அது ஒரு பாக்கியம். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, எது எங்க செய்யப்படணுமோ அந்த நேரத்தில் செய்யணும்னா அதுல புருஷனம் இல்லை. இன்றைய இலங்கையுடைய ஒரு நிலைமை அது மிக ஒரு பரிதாபமான நிலைமையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா காலகாலம் பலவிதமான சோதனைகளை இலங்கை மக்களுக்கு, உலக முஸ்லிம்களுக்கு, உலக மக்களுக்கு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்து மனிதர்களுக்கு. இதுல பாருங்க, ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறாங்க. பாதிப்பு உள்ளவர்கள் குறைவாக இருக்கிறாங்க, பாதிப்புக்கு உள்ளாகாதவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இப்ப பாதிப்பு உள்ளாதவர்கள் குறைவாக இருந்தாலும் அந்த பாதிப்பாகாதவர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இது ஒரு பெரிய சோதனை. என்ன சோதனை? இந்த கொஞ்சம் மக்களை நாங்க எப்படி கை கொடுத்து இவர்களை நாங்க வெளியெடுக்கணும் என்பதுதான் இவர்களுக்குள்ள சோதனை. இந்த சோதனை நாங்க வெற்றி அடையணும் என்று சொன்னா, மேலான சகோதரர்களே, எல்லாரும் ஒரே நேரத்துல ஒன்றுபட்டு இதுல செயல்பட வேண்டும் என்றது மிக பணிவாக வேண்டிக்கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, ஜமியத்துல் உலமா பொதுவாக இப்படியான நிகழ்வுகள் வரக்குள்ள, அது சுனாமியாக இருக்கலாம், அது மூதூராக இருக்கலாம், அது சென்ற நான் 2014 இங்க இருக்கக்குள்ளதான் அலுத் கமையுடைய நிகழ்ச்சி நடந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அலுத் கமையுடைய அந்த இதுக்கு நாங்க குறைஞ்சது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி போல பணத்தை நாங்க திரட்டினோம். அல்ஹம்துலில்லாஹ், அதை நாங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அழகான முறையில் அதுக்கு பிளான் பண்ணி சிஸ்டம் பண்ணி அதை நாங்கள் செய்தது. சுனாமி வந்தது அந்த நேரத்திலையும் அதை எல்லாத்தையும் களமிறங்கி நாங்கள் எல்லாரும் அதுக்கு பாடுபட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், கிட்டத்தட்ட 17,000 ஜனாசாக்களை எங்களுக்கு அடக்க வேண்டிய கட்டமாக இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது, என்று சில நண்பர்கள் கொல்பெட்டி மஸ்ஜிதில் 50,000 மீட்டர் ஜனாசா வெள்ள புடவைகளை தூக்கி கொண்டு போனார்கள். நாங்கள் ஜனாசாக்களை பார்த்தோம். அந்த நேரம் எப்படி சிரமமான ஜனாசாவாக இருந்தது. கண்ணியமானவர்களே, இன்றைய தினத்தில் நான் இங்கே வர இருக்கல, நான் அங்கே இருக்கிறது தான் எனக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று தான் என் மனம் சொல்லியது. ஆனால் இங்கே நான் வாக்களித்து மஸ்ஜிதுடைய குரலனுடைய ஏற்பாடுகள் இருக்கிறதுனால நாம் நேற்று சில ஏற்பாடுகள் செய்தோம். அதிகமான போட்கள் தேவைப்படுகிறது.
போட்டுகள் எங்கிருந்து எடுக்கிறதுன்றது நேற்று மகரிபுடைய நேரத்தில் நாங்கள் பெரிய ஒரு திண்டாட்டத்தில் இருந்து வேர்வலையில் இருந்து போட்டுகளை கொண்டாங்க. போட் வந்த போட்டும் அது அந்த ஏரியாவுக்கு அவ்வளோ அது கடல்ல ஓடக்கூடிய போட் இந்த இடத்துல எப்படி அது பில்டிங் அது இதுகளில் இருக்குது, அது போயிட்டு அடிபட்டு அது இதுவரைக்கும் கேட்ட தகவல் படி வந்த போட்டுகளில் 4-5 போட்டு வந்து பழுதாகிடுச்சு. போட்டுகளை அது என்ன பிரைஸாக இருந்தாலும் அந்த போட்டுகளை நாங்கள் போட்டு மக்களை எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எப்படி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஏரியால கிட்டத்தட்ட இது வந்து nearly 20,000 people affected in Vellampity area. 60% of them அவங்க பாதுகாப்பா எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. Some people refusing to come since the flood is still அந்த ஃபீட் லெவல்ல இருக்குது. சிலர் எப்படின்னா நாங்க பாதுகாப்புல இருந்துருவோம் வந்துருவோம்னு சொல்லி அதுல இருந்து இப்ப 2-3 நாளாக அந்த 3வது மாடியில 2வது மாடியில இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு 16 ஜும்மா மஸ்ஜிதுகள் உள்ள ஏரியா தான் இந்த ஏரியா. 16 ஜும்மா மஸ்ஜிதுகள் இருக்கக்கூடிய இந்த ஏரியால நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000க்கு மேல முஸ்லிம்கள் இதுல உள்ளடங்கி இருக்கிறாங்க. அப்ப இவர்களோட 90% 95% எல்லாரும் 100% சொல்றாங்க அவங்களோட வீடுகள் எல்லாம் ஒற்றாக போயிட்டுன்னா சொல்லுவாங்க. பொருள் சாமான்கள் எல்லாம் some areas cannot reach due to places unidentified and water எல்லாம் இருக்கு. இதுல CDMF, நேவி, ஆர்மி, ACJU மற்ற பேர்வெல்ல இருந்து வந்த அந்த போட்ல உள்ளவர்கள் இவர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள். Nearly 450 families are being settled in surrounding 4 schools. இவர்கள் settled. Most of them are non-Muslims. Non-Muslimsகளுக்கு மத்தியில் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நாங்கள் சாப்பாடு இதுகளில் ஈடுபட்டிருக்கிறோம். Most of the Muslim families are settled in their relative houses. அக்கப்பக்கத்தில் இருக்கக்கூடிய their needs are being fulfilled. Portable toiletsகளுக்கும் ACJ அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. Also arrange have been done for immediate needs clothing. இப்பையும் ஜமியத்துல் உலமாவுடைய கீழ் பில்டிங்ல இந்த நான் முஸ்லிம்ஸ்களுக்கு நாங்க சில ஒரு 6-7 ஹிஜாப் உள்ள பெண்கள் நான் முஸ்லிம்ஸ்களுக்கு மத்தியில போயிட்டு அவர்களுடைய என்ன நீர் என்பதை அடையாளம் கண்டு இப்பையும் பேக்கிங் பண்ணி கொண்டு அது அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆல்மோஸ்ட் 60% of houses supposed to be fully drawn. அது அப்படியே தண்ணிக்காக இருக்கிறது. Numbers of vehicles also have been அதிலையும் பாதிப்புக்கு உண்டாக இருக்கிறது. மல்வானைக்கு இப்போ ஒரு டீம் போயிட்டு வந்தாங்க. 3 villages have been drowned completely including Malwana town. அதையும் ஒரு பாதிப்பாக இருக்கு. More than 2,000 families affected Malwanila. Shops and houses completely drowned. Well organized team work by youth volunteers. ACJU from Gaul அவங்க அந்த மல்வானை பொறுப்பெடுத்து இந்த கரண்ட் நீட நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. One day meal expenses for one area is around 150,000 rupees. Water level 18 feet from road level. Gaul district ACJ took the responsibility for Malwana. Kagal இருக்கக்கூடிய அவிசாவல water level is going down. People are resettling to their own. Ratnapura ACJU helping them by distributing அவர்களுடைய அன்றாட தேவைகளை இது பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கன்னிமார்களே, உங்களுக்கு இழுக்குவத்த பகுதியில் ஏற்பட்ட அந்த சோதனை தெரியும். வரைக்கும் 4 ஜனாசாக்கள் ஏற்பட்டிருக்குது. இன்னும் ஜனாசாக்கள் இருக்க வேண்டியிருக்குது. அது மண்ணுக்கு அப்படியே அந்த வீடுகள் அப்படியே உள்ளுக்கு இறையாகிடுச்சு. இப்படியான ஒரு சோதனையான ஒரு கட்டத்தில் தான் இருக்குது. இந்த நேரம் மேலான சகோதரர்களே, உங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் போடக்கூடியதை தாராளமாக செலவழிங்க. இவர்கள் இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த 2 நிறுவனமும் சேர்ந்து இதை உரிய முறையில் அல்ஹம்துலில்லாஹ் போய் இப்ப இது முதல் கட்டத்தை நாங்கள் எல்லாரும் சமாளிச்சிருவோம். ஆனா அடுத்த கட்டம் இருக்குது. அடுத்த கட்டம் இவர்களை ரீசெட்டில் பண்ணுவோம். பாருங்க, எனக்கு நினைவு இருக்குது மூதூருடைய அந்த இன்சிடென்ட் 2006 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இரவு. அந்த இரவு நாம எப்படி துடிச்சோம் என்பது எங்களுக்கு தெரியும். 3 நாட்களாக அவர்கள் பட்ட கஷ்டம், அங்கு தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்டு 35,000 மக்கள் அவர்கள் வெளியாகினார்கள். 35,000 பேர். இன்னைக்கு நாம் அவர்கள் அந்த நிலையில விட்டிருந்தோம்டா இன்னொரு மன்னாரும் இன்னொரு ஜஃப்னாவும் போல மூதூர் மக்களும் ஆகியிருப்பார்கள். அங்கு அன்றை எனக்கு நினைவு இருக்குது. முபாரக் ஹசரத் ஹலீல் மௌலவி இப்படி 3-4 பேர் நாங்கள் சில பணத்தை கடன் எடுத்துக்கொண்டு அவர்களை நாங்கள் அனுப்பி வச்சோம். நேற்று நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் உடனடியாக நானும் ஒரு அவசர வேலைக்காக வேண்டி ஒரு நோய்க்காக வேண்டி நான் ஜித்தாக்கு போயிட்டு இருந்தேன்.
அந்த முடிச்சுட்டு நான் வந்து நேற்று கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லியன் பணம் உடனடியாக ஜமியாட்ட இருந்த அவ்வளவுதான் அதை அப்படியே நாங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அதுல எல்லாம் கிளிப்ஸ் இருக்குது, என்னென்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அவர்கள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு ஒரு இடத்துக்கும் போயிட்டு கொடுத்து கொண்டு அதனுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த நிலைமைகளை யாருக்கும் கொண்டு வரக்கூடாது. இவர்களை நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு திருப்பி கொண்டு வரணும். நாங்கள் கவர்மெண்டாலையும் செய்ய வேண்டியதை செய்யலாம், அதே நேரத்தில் கவர்மெண்ட் பூர்த்தியாக செய்து முடிக்க முடியாத இந்த விஷயங்களை நாங்கள் முன் வந்து தான் எப்படி அலுத்கமையுடைய விஷயத்துல அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக மக்கள் பணங்களை கொடுத்து உதவி செஞ்ச காரணத்தினால இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அலுத்கமை ஒரு நல்ல நிலைமைக்கு திரும்ப வந்திருக்குது. அது மாதிரி முஸ்லிம்கள் கடந்த சில வருடங்களாக இந்த பகுதிகளில் செறிந்து வாழ்ந்த காரணத்தினால அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு சூழல், நல்ல ஒரு அமைப்பொண்ட நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இதுக்கு மேலும் இந்த மக்கள் கஷ்டப்படக்கூடாது. இதுக்கு எங்களால் முடியுமான உதவிகளை முன் வந்து செய்ய வேண்டும். செய்யக்கூடிய உதவியை உடனடியாக போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நினைக்கிறோம். ஒரு 3 நாளைக்கு நாங்கள் ஜும்மாக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம். நாடலா ரீதியில இதுக்கு பணத்தால் உதவி செய்யும்படியாக இந்த வாரம் அடுத்த வாரம் இந்த ஒரு 5 நாளைக்குள்ள இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த மலை தனியும் என்று சொன்னா நிச்சயமாக என்ன பாதிப்பு எப்படி வந்திருக்கிறது, உண்மையான அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன செய்யப்பட வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக எடுக்கலாம். அது வரைக்கும் நிலைமைகளை சமாளிச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உங்களுடைய இந்த வருகையை நீங்க ஒரு சந்தோஷமான எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, பணம் வருதோ இல்லையோ இந்த ஃபண்ட் ரைசிங் என்று சொல்லியும் நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்களே, அது உங்களுடைய ஈமான்ட ஒரு அடையாளமாக இருக்குது. இது டிரெக்டாக வெட்ட வெளிச்சமாக சொல்லப்பட்டிருக்குது. ஃபண்ட் ரைசிங்காக உங்களை அழைக்கிறோம் என்று சொல்லி அதையும் தெரிஞ்சு கொண்டு நீங்க வந்திருக்கிறீங்க. இது உங்களுடைய ஈமானுடைய அடையாளம். அதனால அல்லாஹ் இடத்துல துவா செய்து அல்லாஹ் தருவான் நிச்சயமாக. அல்லாஹ் தஆலா தந்ததை செலவழிங்க. இந்த அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறதுல எந்த குறை வரமாட்டாது. இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். சஹாபாக்கள் மதீனால அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய இந்த ஆயத்தை இருக்கிறார். அன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ் வலா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹ்லுகா. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிங்க, உங்களோட கரங்களை நீங்க அழிவுல போட்டுக் கொள்ளாதீங்க. இந்த ஆயத்துக்கு இதுக்கும் மெச்சாகிறது என்னன்றது ஒரு கேள்விக்குறி. இந்த ஆயத்தை தான் ஹதரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் துருக்கியில அவர்கள் அங்கு இஸ்தாம்புலுடைய பகுதி குஸ்துன்துனியால அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு சஹாபி யுத்தத்துல போய் தன்னை பங்கெடுக்க போகும் பொழுது ஒருவர் சொன்னார், நீ ஒன்னு அழிவுல போடாத. அப்ப அவர்கள் சொன்னார்கள், நீங்க தவறான இடத்துல இந்த ஆயத்தை ஓதுறீங்க. நாங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சு கொண்டே இருந்தோம். மக்கத்திலிருந்து மக்கள் வந்து கொண்டிருந்தாங்க, அகதிகளாக வந்தாங்க, கஷ்டத்துல வந்தாங்க, அவர்களுக்கு நாங்க செலவழிச்சோம். இப்ப நாங்க நபியை சொன்னோம், யார சொல்லலாம், இவ்வளவு காலம் செலவழிச்சிருக்கிறோம், இப்ப எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க, நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறோம், ரிலாக்ஸ் ஆக எங்களோட தொழிலை பார்க்கணும், அதை பார்க்கணும், இப்ப எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் என்று கேட்கக்குள்ளதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், இந்த பாருங்க, செலவழிக்கிறது சம்பாதிக்கிறதுக்குள்ள வழி. அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக் ஹதீஸ குத்ஸில அல்லாஹ் தஆலா சொல்கிறான், செலவழிங்க, நான் உங்கள் மீது செலவழிப்பேன். செலவழிப்பது எப்படி சம்பாதிக்கிறதுக்குரிய வழி, விவசாயம் செய்வது விவசாய வழி என்பது எங்களுக்கு தெரியுமோ, மூமின்களாகிய நாம் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பன்மடங்காக தருவான் என்பதுல சந்தேகம் கிடையாது. அதனால இப்ப இருக்கக்கூடிய அந்த கஷ்டமான மக்களுக்கு போய் சேருவதற்குரிய வழிகளை யோசிங்க. அல்லாஹ் தந்த பணத்தை தாராளமாக கொடுங்க. அல்லாஹ் எந்த கஷ்டத்தையும் வைக்க மாட்டான். அல்லாஹ் அவனோட வாழ்க்கையில பரக்கத் செய்வானாக, அவனோட வருகையை கபூல் செய்வானாக. அந்த அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஆபத்திலிருந்து அவர்களை விடுவிப்பார். யா அல்லாஹ், அந்த மலையை நீ அப்புறப்படுத்துவாயாக. எல்லாம் எந்தெந்த பகுதிகளுக்கு அந்த மலை போகணுமோ அந்த பகுதிக்கு அந்த மலையுடைய திசையை திருப்பி விடுவாயாக. யாரெல்லாம் ஜீவங்கள் யா அல்லாஹ் அங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய எல்லா விஷயத்தையும் நீ பொறுப்பெடுப்பாயாக. அவர்களுக்கு யா அல்லாஹ் அவர்களுடைய கஷ்டத்துல எங்களையும் பங்காளிகளாக ஆக்குவாயாக. உங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. இங்க வருகை தந்திருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் படைத்த அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் தாராளமாக இதுக்கு செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸல்லம்.